தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்கார் ஆஃபீஸ் பேர். அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிட்டு வராங்கன்னா தயவுசெய்து தப்பா நினைக்க வேணாம். நீங்க தப்பா நினைச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்தை நான் தீக்கணும். நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்க அந்த மைக்கை நீங்க நீட்டிட்டு உங்க கருத்தை நீங்க சொல்லிடுங்க. ஆனா தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில தப்பா நினைக்க வேணாம். உள்ளார பிரமிசஸ் இல்லாம வெளியில அவங்கவுங்க வண்டி வாகனத்துல ஏறி வெளியில போகும்போது நீங்க அவங்கள வந்து போய் நீங்க வெளியில கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணாம்னு நான் சொல்ல, வெளியில கேளுங்க. ஆனா தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளா விண்ணப்பமா வைக்கிறேன். உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. வெளியில எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும். எந்த படத்துக்கா இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பா ரிவ்யூ வேணும். அந்த பிரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பா வந்து அது ஒரு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும். இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளித்திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும். அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னன்னா, கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வா நீங்க வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்ல ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து 10 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளர் தெரியல. எனக்கு 100 தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமா அலுவலகத்தில் உட்காராங்க. ஆனா 100 தியேட்டர்ல 400 காட்சி வருதான்னு தெரியாது. 100 காட்சி தான் வருது. அது காலை காட்சி 9:30 மணினா எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டா அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்கும். நீங்க எல்லோரும் வந்து ஒரு பக்கபலமா எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகள்ல ரிலீஸ் ஆகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அண்ட் பிளஸ் அப்கோர்ஸ் எல்லாரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.